மதியம் 1:45 உச்சி வெயிலில் நடந்த சம்பவம்னு சொன்னால் யாராலையாவது நம்ப முடியுதா? இந்த நாய்ங்களெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பொண்ணு குழந்தையோட ஒரு கையில் வந்து கொடையை வச்சுட்டு வெயில் தாங்காமல் உச்சி வெயிலில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து இந்த நாய் அசிங்கமான வேலையை பார்க்குறான். இவனை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ அப்செட். காலங்காத்தால் இந்த வீடியோ பார்த்தேன், எனக்கு அவ்வளோ கோவமாக வருது. நீ ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை தூக்கி தானே பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாய்க்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னா, ஒட்டு துணியுமே இல்லாமல் அந்த பார்ட் இருக்கிறனால தான் நீ காய்ச்சி பிடிச்சி தெரியிற, கட் பண்ணி எடுத்துட்டு உடம்பு ஃபுல்லாக வந்து மிளகாயை ஃபுல்லாக பூசி விட்டுறணும். கண், காது, வாய் எல்லாம் மிளகாயை ஃபுல்லாக பூசி விட்டு ரத்த வெள்ளத்தில் அப்படியே வந்து தெருவுலாம் நடக்க விட்டு அப்படியே சாவடிச்சோன்னுங்கிறேன். இதுக்கெல்லாம் எதுக்கு நாட்டுக்கு பாரமாக இருக்கணும்? அந்த பொண்ணு யாரோட ஒரு ஒய்ஃபு, ஒரு அம்மா. இதே மாதிரி தான் உனக்கு அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. இந்த நாய்ங்களுக்கு சொன்னால் புரியாது. ஒன்று வளர்ப்பு சரியில்லை, ஒன்று சேர்க்க சரியில்லை. இந்த நாய்ங்க கஞ்சா போதையில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றுதுங்க. இதுகளெல்லாம் வந்து என்கவுண்டர் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு இந்த மாதிரியான நாய்ங்க நிறைய டெய்லி இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இது வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஒரு விஷயம். என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? கவர்மெண்ட் சைடும் சொல்ல முடியாது. அவங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. இந்த நாய்ங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே புரியலை. ஏதான் என்கவுண்டர் பண்ணணும், அடித்து கொலை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ பண்ணால் தான் இந்த நாய்ங்கள்லாம் திருந்தோம். உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான அவேர்னஸ் கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு போங்க.